அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஔவையாரின் வாக்கு. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பழமைக்கும் புதுமைக்கும் பாலமாக விளங்கிய கவிஞருள் மகாகவி பாரதியாரும் ஒருவர். இவர் இயற்றிய முப்பெரும் பாடல்களான கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு இலக்கிய வரலாற்றின் மைல்கல் எனவும் கூறலாம். அதிலும் குறிப்பாக குயில் பாட்டு என்னும் கதைப்பாடல் தமிழில் நவீன பாடல் வகையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பாரதியின் குயில் பாட்டு படிப்பவர்களையும் கேட்பவர்களையும் பரவசப்படுத்தும். தமிழ் மக்களின் ரத்தத்தை தன் எழுச்சிமிக்க பாடல் வரிகள் மூலம் சூடேற்றிய மகாகவியா காதல் எனும் மெல்லிய உணர்வை குயில் பாட்டின் மூலம் பிரதிபலித்தார் என்று நினைக்கும் போது அதிசயமாகத்தான் உள்ளது. இந்த பாடல் வரிகளுக்குள் மறைந்திருக்கும் வலிமையான ஆன்மீக சுவையை சுவைத்து பார்த்த பின்புதான் தெரிந்தது முண்டாசு கட்டிய ஷெல்லிதாசனுக்குள் உள்ள மெல்லிய அதே சமயம் ஆழமான காதலின் தத்துவத்தை. உணர்ச்சி பொங்க அப்பாடலின் வரிகள் காட்சியளித்தாலும் காலத்தையும் காதலால் வெல்லலாம் என்ற மென்மையான ஆழ்ந்த அனுபவத்தையும் அதில் உணரலாம். பாரதியின் குயில் பாட்டில் அப்படி என்னதான் உள்ளது காண்போம். மகாகவி பாரதி குயில் பாட்டினை கடல் அலைகளால் தழுவப்பட்ட அழகிய புதுவையின் மேற்கே உள்ள மாஞ்சோலையில் எழுதியதாக சான்றுகள் கூறுகின்றன. குயில் பாட்டில் வரும் கதைப்படி அந்த மாஞ்சோலையில் உள்ள ஒரு மரத்தின் கிளையில் ஒரு பெண் குயில் அமர்ந்து காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 என்று பாடுகிறது. அப்போது அந்த வழியே வந்த கவிஞன் ஒருவன் குயிலின் மோகன பாடலை கேட்டு அதிசயித்து போகிறான். பின்பு சோகத்துடன் காட்சியளிக்கும் குயிலிடம் அதன் துயரம் யாது என்று கேட்கிறான். இதுதான் சந்தர்ப்பம் என்று நினைக்கும் குயில் 3 நாட்கள் கழித்து வந்தால் தன் காதல் துயரத்தின் கதையை கூறுகிறேன் என்று சொல்லி சட்டென்று பறந்தோடியது. 3 நாட்கள் பொறுக்க இயலாத கவிஞனோ மறுநாளே குயிலை தேடி பூஞ்சோலைக்கு செல்கிறான். ஆனால் அங்கு குயிலோ குரங்கிடம் காதல் மொழி பேசுகிறது. அதை காண சகிக்காத கவிஞனோ கோபம் கொண்டு அங்கிருந்து சென்று விடுகிறான். அதற்கு அடுத்த நாளும் மாஞ்சோலைக்கு செல்கிறான் கவிஞன், குயிலை கொல்ல வேண்டும் என்ற நோக்கில். ஆனால் அங்கு குயிலோ மாடு ஒன்றிடம் மீண்டும் காதல் மொழி பேசுகிறது. காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 என்று பாடுகிறது. கொதிப்புற்ற கவிஞன் குயிலை நோக்கி வாளை வீசுகிறான். குயில் தப்பி சென்று மறைந்தது. தீராத கோபம் கொள்கிறான் கவிஞன். மறுநாள் வானில் தோன்றிய குயிலை தொடர்ந்து செல்கிறான் கவிஞன். அப்போதும் குயில் மரக்கிளையில் அமர்ந்து காதல் பாட்டினை பாடுகிறது. மனம் வெறுத்த கவிஞன் குயிலை தூற்றுகிறான். கடந்த 2 நாட்களாக தான் கண்ட காட்சியினை கூறி குயிலை ஏசுகிறான். அப்பொழுதுதான் குயில் தன் முற்பிறவி கதையை கவிஞனிடம் கூறுவதாக கதை போக்கும் மாறுகிறது. எப்படியென்றால் குயில் முற்பிறவியில் அழகான இளம்பெண் என்றும் கவிஞன் தான் சேர நாட்டு இளவரசனாகிய குயிலின் காதலன் என்றும் இந்த குரங்கும் மாடும் குயில் மீது ஆசை கொண்ட மானிடர்கள் என்றும் குயில் கூறியது. இந்த மனிதர்கள், அதாவது குரங்கும் மாடும், மானிட பிறவியில் குயிலாகிய அதாவது பெண்ணாகிய தன் மீது தீராத காதல் கொண்டனர். அவர்கள் மனது புண்படக்கூடாது என்ற நோக்கில் கருணையின் அடிப்படையில் தான் தானும் அவர்களை காதலிப்பதாக கூறியதையும் அது தன் அறியாமை என்றும் குயில் கூறி வருத்தப்பட்டது. ஆனால் குயிலாகிய தான் இளவரசனாகிய கவிஞன் மீதே தீராத காதல் கொண்டுள்ளதாக உண்மை நிலையையும் கவிஞனிடம் குயில் கூறியது. ஒரு மாலை பொழுதில் குயிலாகிய தானும் இளவரசனாகிய கவிஞனும் தனிமையில் சந்தித்த வேளையில் தங்கள் காதலின் மெய்யுணர்வை புரிந்து கொண்ட இந்த மானிடர்கள் இருவரும் காதலர்களாகிய தங்களை வெட்டி காய்த்த தருணங்களையும் பின்னர் அவர்கள் இருவரும் மாண்டு போன நிகழ்வினையும் அப்போது இளவரசனாகிய கவிஞன் பெண்ணாகிய தனக்கு இனிவரும் பிறவியில் ஒன்று சேர்வோம் என்று வாக்களித்துவிட்டு இறந்து விட்டதையும் குயில் கவிஞனுக்கு நினைவுபடுத்தியது. இந்த முற்பிறவி கதை அனைத்தையும் மகான் ஒருவர் தனக்கு கூறியதாகவும் குயில் கூறியது. குயில் கூறிய முற்பிறவி காதலை தானும் உணர்ந்த கவிஞன் அது கதையல்ல, ஆன்மாவின் உணர்வு என்று உண்மையை அறிந்து தன் நிலை இழந்தான் என்று மகாகவி பாடலில் கூறியுள்ளார். இத்துடன் கதையும் நிறைவு பெறுகிறது. ஆன்ற தமிழ் புலவீர் கற்பனையே ஆனாலும் வேதாந்தமாக விரித்து பொருளுரைக்க யாதானும் சற்றே இடம் இருந்தால் கூறீரோ என்று பாரதி தன் குயில் பாட்டினை நிறைவு செய்துள்ளார்.
இப்பாடல் வெறும் கட்டுக்கதையாகவோ கற்பனையாகவோ தோன்றவில்லை. பாடலில் குயில் என்பது ஜீவாத்மாகவும் கவிஞன்தான் பரமாத்மாகவும் சுட்டப்படுகிறது. மேலும் பாடலில் மனம் என்பது குரங்காகவும் புத்தி என்பது மாடாகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. கவிஞனாகிய பரமாத்மாவின் பால் குயிலாகிய ஜீவாத்மா கொண்ட காதல்தான் உண்மை நிலை என்று கவிஞர் கூறியுள்ளார். மனம் என்னும் குரங்கும் புத்தி என்னும் மாடும் ஜீவாத்மாவை பரமாத்மாவிடம் சேர விடாமல் அலைகழிக்கும். அதனை வென்றுதான் பிறவி பயனை அடைய முடியும் என்ற கருத்தை இப்பாடலில் மகாகவி கூறியுள்ளார். தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்துவிடு என்ற சீரிய சமூக கருத்து கொண்ட பாடல்களை விட்டு சென்ற மகாகவி பாரதியார் தான் ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை சென்றடையும் நிலையே ஆன்மீகம்னு காதலை மையமாக வைத்து தனது சிந்தனைகள், சுதந்திரம், கற்பனை மற்றும் தத்துவத்தை கவிதை வடிவில் கதையாக கூறியுள்ளார். ஆதலால் காதல் செய்வீர். பிரபஞ்சத்திற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளர்க வளமுடன் நலமுடன்.